இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், அவனை போக விடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவன் இங்கே இருக்க விரும்பலை, அவனை போக விடு அப்படின்னு சொல்கிறத லெட் ஹிம் கோ. இது கடினமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறத இட்ஸ் நாட் ஹாட். என் பல்லு ஆடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சின்ன குழந்தைங்களாம் ஒரு 7 அந்த ஏஜ் எபோ இருக்கவங்களாம்மா பல்லு ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை மை டூத் இஸ் லூஸ் டூத்துன்னு சொல்லுவாங்க, டீத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கான்வர்சேஷனில் நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்கிறத யூ ஆர் ரைட். பேபிஸ்க்கு பொதுவாகவே தூக்கம் வருது அப்படின்னா நாம் தான் பெட் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த படுக்கை, அந்த பெட்ஷீட்டை விரி, அந்த பெட்டை விரி அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக் மை பெட். நான் தயாராகட்டுமா, ஒரு இடத்துக்கு போகிறோம், நான் ரெடி ஆகட்டுமா, கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறத லெட் மீ கெட் ரெடி அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பதட்டப்படாதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு எக்ஸாம் ஹால்க்கே போகிறோம் அப்படின்னா பதட்டப்படாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் நர்வஸ் அப்படின்னா பதட்டப்படாத, ரொம்ப நர்வஸ் ஆகாத அப்படின்னா ரொம்ப பதட்டமடையாத அப்படிங்கிற மீனிங். இது அப்படி இல்லை, நீ சொல்கிற மாதிரி இல்லை, இது அப்படி இல்லை, இது வேறு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் ஸோ அப்படிங்கிறது தான் இட்ஸ் நாட் ஸோன்னு சொல்லுவோம். நான் மறுத்து விட்டேன், ஒரு கால் ஆஃபரே வந்திருக்கு ஒரு கம்பெனியிலேருந்து, நான் அதை மறுத்துட்டேன், நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான். எக்ஸாக்டான ஆன்சரே சொல்லிட்டேன், ஐ ரெஃப்யூஸ்ட் அப்படின்னா நான் மறுத்து விட்டேன் அப்படிங்கிற மீனிங். நான் போகலாமான்னு கேட்பாங்க இல்லையா. ஒரு ஆஃபீஸில் ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னா நான் போகலாமா, ஸ்கூல்லேயே கூட கேட்குறவங்க அப்படின்னா டீச்சர்கிட்ட நான் போகலாமா அப்படின்னு கேட்குறத மே ஐ கோ அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் போகலாமா அப்படிங்கிற இடத்துல தூங்கலாமா அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். நான் தூங்கலாமா, நான் விளையாடலாமா, அந்த மாதிரி சென்டென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் தூங்கலாமா அப்படிங்கிறத மே ஸ்லீப், நான் விளையாடலாமா அப்படிங்கிறத மே ப்ளே அப்படின்ட்டு நமக்கு தேவையான வேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம சேனலில் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். டாட்டா பாய்.